சொல்லுங்க. சார் நீங்க அந்த ஃப்ரீ லீகல் அட்வைஸ்னு மேப்ஸ்ல போட்டப்ப வந்தது அவங்க தானே? சார் ஆக்சுவலா இப்ப நான் வந்து வேப்பம்பட்டுல இருக்கேன். ஹரி. உனேமா? ஹரி 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 எங்க ஏரியா? வேப்பம்பட்டு. ஓகே, சொல்லுங்க சார். நான் இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இங்க ஷிஃப்ட் ஆனதுல இருந்து நெய்பர்ஸ்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து அடுத்த ஒரு சில நாட்கள் கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அப்ப எனக்கு அகேன்ஸ்டா ஊரே வந்து தேவையில்லாம ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு போய் சொல்லி அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லபடியா இருந்துக்கோங்க, அக்கத்து பக்கத்துக்காரங்க தான் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழியுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க பண்ண பிரச்சனையில ஆக்சுவலா எங்க அம்மாவும் மென்டலா வந்து ரொம்ப சஃபர் ஆகி அவங்களும் இறந்துட்டாங்க 1.5 month முன்னாடி. இப்ப அம்மா இறந்ததுக்கு காரணம் அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க பண்ணத பிரச்சனை, இது எல்லாமே என்கிட்ட வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், வீடியோ ரெக்கார்டிங்ஸ், சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், அதுல ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும்? அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அடங்குற மாதிரி தெரியல. பாவத்துக்கு மேல பாவம் செய்யறாங்க. ஒரு பாவம் செஞ்சதுக்கே அவங்க வந்து பரிகாரம் தேட முடியாத நிலைமையில இருக்கிற நிலைமையில ரெக்கார்டிங் வச்சு என்ன பண்றாங்க? சொல்ல பண்றாங்க, என்ன பண்றாங்க? சார் அது நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து எங்களை ஏன் பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வம்புக்கு வராங்க. அதுக்கப்புறம் அசிங்கமா பேசுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அப்படிதான் வீட்டு ஜன்னல் எல்லாம் உடைச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல ஃபைல் பண்ணி கேஸ். ஓ, இது ஆக்சுவலா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப போலீஸும் பாத்தீங்கன்னா 2 பேர் மேலயும் பெட்டி கேஸ் போட்டு அனுப்பிட்டாங்க. இனிமே நீங்க வந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லி பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து ரெக்கார்டிங் எல்லாம் வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க கேஸ. ஓ, அது நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நான் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனும் போக பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா லாஸ்டா வந்து பொய்யா சொல்றாங்க. அந்த பொய்யெல்லாம் அவங்க போலீஸ் வந்து கன்சிடர் பண்ணி தேவையில்லாம பெட்டி கேஸ் எல்லாம் போட்டு அலைய விட்டாங்க. கடைசியா போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இருக்குது இல்ல சார்னு சொல்லிட்டு நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். போனை புடுங்கி நான் உன் போனை சீஸ் பண்ணிடுவேன், உன் மேல தேவையில்லாம கேஸ் போட்டுடுவேன் சொல்லிட்டு பயமுறுத்தி போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன அடிச்சு என்கிட்ட தேவையில்லாம லெட்டர் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால நான் இழந்திருக்கேன். போன் ஃபேக்டரி ரீசெட் ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்ப இவங்க பண்ணது எல்லாமே நான் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து நான் வந்து பப்ளிக்ல, அதாவது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல போட்டு வச்சிருக்கேன். அப்படி போடலாமா? இப்ப எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அந்த யூடியூப்ல போடலாம் இல்ல அவங்க பண்ண பிரச்சனை எல்லாம் அவங்க பண்ணது தானே பிரச்சனை. இப்ப என் மேல வந்து அவங்க அது பேக் ஃபயர்லாம் சான்ஸ் இல்ல. சரி, ஓகே சார். இதுல வேற ஃபர்ஸ்ட் நான் அவங்க பண்ண பிரச்சனையெல்லாம் நான் அதுல போட்டிருந்தேன். இத்தனைக்கும் நான் வந்து ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணி தான் பேர் ஊரெல்லாம் சொல்லாம தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், சரிங்க சார், பிரச்சனை இல்லை. சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ்.